கண்டிப்பா இப்பதான் நம்பர் கிடைச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா பார்த்தா லேடிஸா ஜென்ஸா? ஒரு நிமிஷம் இரு பார்த்தா. ராதாவை ராதா தான் சொல்ல முடியும். இல்லையா ராதான்னு சொல்றது இல்லையா? அவன் பேசுறது ஸ்டைல்ல கேக்குறா ராதா அப்படின்றான். என்ன கேட்டா ராதுன்னு கூப்பிடுவான். ராது? ஆமா இப்ப மறந்துட்டான் போல. உனக்கு வந்துருச்சு உன் சனியில கேது. இவனை காப்பாத்தவே முடியாது. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல என்ன அப்படி செல்லமா பார்த்தா? ஐயோ பார்த்த சாரதி ஃபுல் நேம் கூப்பிட முடியாது. அதனால பார்த்தா பார்த்து பார்த்தின் அப்படிதான் கூப்பிடுவோம் ஷார்ட் ஃபார்மா. ஹலோ ராதா? ராதா தான். யார் நீங்க? ஓகே ராதா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் பார்த்தா பேசுறேன். ஏய் பார்த்தா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கீங்க? நீங்களா? என்ன திடீர்னு நீங்களான்ற? ஹலோ என்ன நீங்களா வாங்கலான்னு போய் பேசிட்டு இருக்க? நம்ம என்ன அப்படியே பழகணும்? இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குதா? நீ வா போன்னு பேசு. பேசலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. எப்பா உங்க மரியாதைலாம் போதும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தது, அதோட இப்பதான் கால் பண்ற. எப்படி இருக்க? அப்படியா? என்னோட பழைய போன்லயே வந்து உன்னோட நம்பர்லாம் போயிடுச்சு, எடுக்கவே முடியல. நான் யார் யார்கிட்டலாம் கேட்டு பார்த்தேன் தெரியுமா? எப்படி மேரேஜ் ஆயிடுச்சா? கேள்விப்பட்டேன். பாரு உங்க ஒய்ஃபை கூப்பிட்டு வா. என்ன கண்டிப்பா இப்பதான் நம்பர் கிடைச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா பார்த்தா லேடிஸா ஜென்ஸா? ஒரு நிமிஷம் இரு பார்த்தா. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. அந்த என் ஃப்ரெண்டு ஜென்ஸ் தான், காலேஜ்ல படிச்சது. ஏன் நான் என்கிட்டலாம் பேச மாட்டாரு அவரு? என்னெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க மாட்டியா? ஏன் அதெல்லாம் பேசுவாரு. ஹலோ பேசக்கூடாதா? இந்த என் ஹஸ்பண்ட் கேட்டுட்டு இருக்காரு யாரு என்ன அப்படின்ட்டு. இந்த ஒரு நிமிஷம் இருங்களேன். லவுட் ஸ்பீக்கர் போட்டுக்கிட்டா? பேசலாமே. ஏன்னா நான் என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியணும்ல. ஏன் இதுல என்ன இருக்கு? நீ அப்படியே கூட பேசு. ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? அதான் இப்பதான் சொன்னாங்க ஏதோ காலேஜில் வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சீங்கன்னு சொல்லிட்டு கூட. ஆமா ஆமா. உங்க பேரு? பார்த்தா. பார்த்தா. பார்த்த சாரதி. பார்த்த சாரதியா? என்ன சொல்றது, ராதாக்கு கிடைச்சது கொடுத்து வச்சிருக்கீங்களா? கொடுத்து வச்சிருக்கணும்னா என்ன புரியல எனக்கு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. பார்த்தா வீடு. நாங்களாம் காலேஜ்ல சுத்தாத ஆளே இல்ல. ஜாலியா இருப்பாங்க. ராதானா காலேஜ் கொடி கட்டி பறக்கும். பசங்க அங்கதான் சுத்துவாங்க. நீங்க ரொம்ப லக்கி. நான் ரொம்ப லக்கியா? ஆமா ரொம்ப லக்கி ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. நான் ப்ரப்போஸ் பண்ணிருக்கிறோம், எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணி கடைசில நீங்க வந்து அதான் எல்லாம் ரிஜெக்ட் பண்ண பீஸை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம முகர கட்ட அப்படி இல்ல அதானே சொல்ல வரீங்க? இல்ல எல்லாரும் ரிஜெக்ட் பண்ண பீஸை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ரிஜெக்ட் பண்ண பீஸ்ல போ, அவங்க தான் எங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணாங்களா எல்லாரையுமே? ஆமா. ஓஹோ. என்ன காமெடியா பேசுறீங்க? என்ன ஒரு காலேஜ் டாப் ஃபிகர். ஃபிகர் அவங்க டீம்ல எத்தனை பசங்க சுத்தி இருக்கிறோம். கிடைக்காத ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா பார்த்தா போதும். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. எலுமிச்சம்பழம் கலரு சுண்டி விட்டா ரத்தம் வரும், மொத்தத்துல சூப்பர் ஃபிகர்ன்றீங்க. மேரேஜ் ஆகி போச்சு. இல்ல நீங்க இப்ப சொன்னீங்களே சூப்பர் ஃபிகர்ன்ட்டு பேசிட்டு இருக்கான். ஓகே ஓகே சரி பிரதர், இருங்க நீங்க அவங்க கிட்ட தரேன்னா. ஓகே. பார்த்தா அவர் ஜாலி டைப்னு நினைச்சு பேசிட்டு இருக்கியா நீ? அது மிகவும் ஆபத்தான மிருகம். இதெல்லாம் உன்னை யார் பேச சொன்னா? இப்போ பழைய கதையெல்லாம் யார் பேச சொன்னா? அவர் மட்டும் என்ன கலாய்க்கலாம், நான் கலாய்க்க கூடாதா? நல்லா கலாய்ச்ச போ. சரி பார்த்தா கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசட்டுமா? இதானே உன் நம்பரு? ஆமாமா, நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நீ நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோ. இருக்கும்போது கால் பண்ணி நம்ம பேசலாம். சரி சரி, பை பை. ஓகே பை பை. எவ்வளவு வருஷம் கழிச்சு பேசுறான் தெரியுமா அந்த பையன்? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது படிச்சவன், அதுக்கப்புறம் எங்க போனானே தெரியல. நானும் எவ்வளவு பேர்கிட்டலாம் நம்பர் கேட்டேன், இல்லன்ட்டாங்க. ஓஹோ, மிஸ் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு நம்பர் வச்ச பத்தி அது மிஸ் ஆயிடுச்சு. நல்ல பையன். ஆனா
அந்த பையன் ரொம்ப துருதுருன்னு இருப்பான்டா. ஏன் துருதுருன்னு இருக்கிறதுக்கு அவனா தகர டப்பாவா இல்ல இரும்பு கம்பியா? ஏன் இந்த மாதிரி சொல்ற? ஏன் பெயிண்ட் அடிச்சு விட வேண்டியது தானே? நல்லா சேட்டை பிடிச்ச பையன் சொன்னேன். சேட்டை பிடிச்ச பையனா? பயங்கரமா சேட்டை பண்ணுவான் போல இருக்கு. பயங்கரமா பண்ணிருக்கான் போல இருக்கு சேட்டை. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. சேட்டை பிடிப்பானா? நல்லா ஜாலி டைப்பா. சேட்டை பிடிக்கனா ஒரு வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஒரு வயசா? நீ வேற. ஒரு வயசு பசங்க தான் சேட்டை பண்ணுவாங்க. இவன் எருமாடு மாதிரி இருக்கான் பேசுறத பார்த்தா. நல்லா இருப்பான். அவன் இப்ப எப்படி இருக்கான்? அவ்வளவு நல்லவனா அவன்? நல்லவனா? ஊர்ல இருக்கிறவனா நல்லவங்க, ஆனா கட்டணவனா கெட்டவன் இல்ல. இப்ப எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? இல்ல ஊர்ல இருக்கிறவனா நல்லவங்க, நான் கெட்டவன். என்ன நல்லா தான்டா பேசுற. அது எப்படியா எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க? மத்தவங்க எல்லாம் நல்ல சர்டிபிகேட் தரீங்க, கட்டண புருஷனை மட்டும் அவன் கெட்டவன் வில்லன், அவன் வந்து கோவக்காரன், அவன் நேரட்டா வச்சுக்க மாட்டான். என்னது இதெல்லாம்? என்ன கொடுமை சரவணன். நான் இப்ப அது எப்படி மாற்றாந்தோட்டு மல்லிகை வந்து மணக்கிற மாதிரி உங்களுக்கு மாற்றாந்தோட்டு ரோஜாப்பூ மணக்குதா? இப்ப அவங்கிட்ட தேன் வடிகிற மாதிரி பேசிட்டு. நான் வடியிலையோ, நான் பேசலையே, நீதான் பேசி இந்த தேன் வடிகிற மாதிரி, பால் வடிகிற மாதிரி, மோர் வடிகிற மாதிரி, தயிர் வடிகிற மாதிரி தப்பா தான் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்ப நான் உள்ள வந்தவன பேச்ச மாத்திட்டேன். ஏன் அவனை பிரதர்னு கூப்பிட்டேன்? அது என்ன பார்த்தா பார்த்தா பார்த்தான்றாங்க. ஏய் வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கறப்ப? இல்ல கேக்குறேன். நான் தேவையில்லாம இல்ல அதெல்லாம் செல்லம் பார்த்த சார் தானே உன் பேரு. பார்த்த சாரதின்னு கூப்பிடு. அதெல்லாம் பார்த்தா கூப்பிடுறதுக்கு தான். ஓ பார்த்தா, நீ என்னை பார்த்தா, நீ என்னை பார்க்காம போயிட்டியே பார்த்தா, நீ என்னை பார்த்தா. ரவி இதெல்லாம் பண்ணாத. எப்படியா பார்த்தா? நீயும் அவனும் ரெண்டு பேரும் பார்த்தா அப்ப நான் போயிடுவானா? பேரை வச்சு கிண்டல் பண்ணாதடா பைத்தியம். பேரை வச்சு நான் கிண்டல் பண்ணல. இல்ல அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எனக்குன்னே வருவாங்களா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நான் கேக்குறேன், தேடி கண்டுபிடிச்சு வரானுங்க. ஊர்ல பொண்ணுங்களே இல்லையா அவனுங்களுக்கு? ராதா தான் இருக்கா ஃப்ரீயா? கூட படிச்சவங்கன்னா பேசதான் செய்வாங்க. உனக்கு தெரியாதா? உனக்கு இல்லையா கூட ஃப்ரெண்ட்ஸ்? படிச்சவங்க பேசதான் செய்வாங்க. அதெல்லாம் ரைட்டு தான். கல்யாணம் ஆயிடுச்சுனா கட் பண்ணிக்கணும். அதுக்கு மேல கண்டினியூ பண்ண கூடாது. அப்படி எதுனா ரூல்ஸ் இருக்கான்னா? இருக்கு. கல்யாணம் பண்ணா ஃப்ரெண்ட்ஸும் கூட பேச கூடாது, யாரு கூட பேச கூடாதுன்னு. ஆமா. அப்படியே நீ பேசாம இரு. நான் எங்க பேசுறேன்? ஃப்ரெண்ட்ஸுங்க இல்ல? இல்லையே. எவ்வளவு லேடிஸ் எனக்கு இருக்கிறது எல்லாமே அரக்கிழவிங்க தான், எல்லாம் பல்லு போனதுக்கு தான். அவங்க கிட்ட உட்கார்ந்து வெத்தலை பாக்கு போட்டு பேசிட்டு இருக்கேன் நான். ஆனா நீங்க சின்ன சின்ன பசங்களோட ஈக்குவலா அப்படியே ஜாலியா ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ற ராதா. சின்ன பையன்லாம் இருக்காது. அதுல ராதா ராதாவை ராதாதான் சொல்ல முடியும். இல்லையா ராதான்னு சொல்றது இல்லையா? அவன் பேசுறது ஸ்டைல்ல கேக்குற ராதா அப்படின்றான். என்ன கேட்டா ராதுன்னு கூப்பிடுவான். ராது? ஆமா இப்ப மறந்துட்டான் போல. உனக்கு வந்துருச்சு உன் சனியில கேது. இவனை காப்பாத்தவே முடியாது. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல என்ன அப்படி செல்லமா பார்த்தா? ஐயோ பார்த்த சாரதி ஃபுல் நேம் கூப்பிட முடியாது. அதனால பார்த்தா, பார்த்து, பார்த்தேன் அப்படிதான் கூப்பிடுவோம் ஷார்ட் ஃபார்மா. கங்க்ராச்சுலேஷன். என்னாச்சு இப்போ? இல்ல பரவாயில்ல. இதுல என்ன சந்தோஷமா இருங்கப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு தப்பு இல்ல. அதாவது கட்டின முன்னாடியே ஒருத்தன் வந்து பக்கத்துல வந்து செல்லமா ராது கேதுன்னு கூப்பிட்டு இருக்கான் பாரு. அப்ப எங்க அடி வயிறுலாம் எரியும் பாரு பத்திக்கிட்டு. அதெல்லாம் சொல்லி முடியாது. ஏன் எரியுது? ஆமா அதுவும் சொல்றான் பாரு. நான் ரொம்ப லக்கியா. ஆமா நல்ல விஷயம். நான் லக்கி இல்ல, ஏமாந்த பக்கி. என்னையா ஓ மூஞ்சில துப்பிக்கிறற? இது லக்கினா நான் யாரையும் ஏர் எடுத்து பார்த்தது கிடையாது, யாரையும் லவ் பண்ணது ஏர் எடுத்து பார்த்து அப்படியே ஏர் எடுத்து உழவு போனியா? அப்படி இல்லடா. எவ்வளவு பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணியா, நான் பண்ணல. சரியா? அது ஒரு பெருமையா உனக்கு? பெருமை இல்ல, எனக்கு யார் மேலயும் அது மாதிரி தோணல. நான் ஃப்ரெண்டா தான் பழகுனேன். அது வேற தோணுமா? உனக்கு தோணலையே? தோணுச்சா உனக்கு? உனக்கு தோணலையா? உனக்கு தோணியிருந்தா போயிருப்ப. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? தோணானால போல. அப்ப தோணியிருந்தா போயிருப்ப இல்ல? சரி தோணானால போல இல்ல. இப்போ இதுக்கு மேல தோணுச்சுன்னா போயிடுவியா? இதுக்கப்புறம் எப்படி தோணும்? தோணுமா? அத ரெண்டு குட்டியை போட்ட. அப்போ உனக்கு தோணுச்சுன்னா போயிடுவேன், தோணலாம் போக மாட்டேன். இப்போ என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்ப வந்து தோணுச்சுன்னா போயிடுவேன்? நீ சைக்கோவா? அப்ப தோணுச்சுன்னா போயிடுவேன். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? உனக்கு தோணல, நீ தோணலாம் போக மாட்டேன். எனக்கு தோணல. இதுக்கு அப்புறம் தோணல, இதுக்கு அப்புறம் தோணும். ஐயோ எனக்கு சத்தியமா தோணவே தோணாது. எனக்கு தோணும் உனக்கு? எனக்கு ஞாபகமே வராது. அப்ப வந்துச்சுன்னா போயிடுவேன். எனக்கே இப்பதான் அவன் நம்பர் தெரியும், இன்னைக்கு தான் கால் பண்ணா. இதுக்கு அப்புறம் தோணும். இதுக்கப்புறமும் தோணாது. தோணும். இந்த மாதிரி ஆளுகிட்ட எப்படி தோணும்? எப்படி தோணும்? என்கிட்ட தோறாது. ஏய் இப்ப நான் பேசுறது தப்பா? தப்பு தாண்டி, தப்பு தான். ஒரு ஃப்ரெண்ட் நீ பேசுறது தப்பு தான். நான் பேச கூடாது. எப்ப சாமி இப்படிப்பா போன் எடுத்துட்டு போய். போனும் வேணாம் ஒண்ணும் வேணாம், நான் நம்பர் கூட சேவ் பண்ணல இன்னும். பேசுறது ஒரு குத்தமா? நான் இப்படி சைக்கோ மாதிரி ஆடுற? நீங்க எல்லாம் பேசுற ஃப்ரீடமா? என் பொம்பளைங்க அந்த ஃப்ரீடம் இல்லையா? கல்யாணம்னா யாரு கூடயும் பேசக்கூடாது, யாரு கூட பழகக்கூடாது, யார் நம்பர் வச்சிருக்க கூடாது. என்ன அடிமையா வச்சிருக்கியா நீ? போதும் உங்ககிட்ட அடிமையா இருந்தது வரைக்கும். முன்னாடி என்னடா நீங்க ரெண்டு பேரும் பார்த்தா அப்ப எனக்கு போயிடுமே. பைத்தியமாடா உனக்கு?